Hello guys, எப்படி இருக்கீங்க? First of all, happy friendship day to all. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேங்கிறதுனால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டே டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ்னு யாரு, ட்ரூ ஃப்ரெண்டாக யார் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு உண்மையான ஃப்ரெண்டாக இருந்தால் நீங்கள் செய்கிறது எல்லாம் சரின்னு சொல்ல மாட்டான், நீங்கள் செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டான். இது சரியோ இது தப்போ அதை மட்டும்தான் சொல்லுவான், அந்த மாதிரி தான் நடத்துவான். நீங்கள் எதை வேணா பண்ணாலும் சரி சரின்னு சொல்லுவான் ட்ரூ ஃப்ரெண்ட் கேட்டதில்லை. ஸோ அந்த மாதிரி ட்ரூ ஃப்ரெண்டுங்கிறது ஃபர்ஸ்ட், நீங்கள் தப்பு செஞ்சால் தப்புன்னு தான் ட்ரூ ஃப்ரெண்ட். நம்ம கனவு ஒரு ட்ரூ ஃப்ரெண்டுங்கிறவன், இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கா, என்னுடைய கனவை பற்றி இவன் நான் அந்த மாதிரி கனவு காண்றான் அப்படின்னு சொன்னாங்க ட்ரூ ஃப்ரெண்டு. உங்களை மாதிரி என்ன ஒரு கனவு வந்தாலும் எந்த ஒரு ட்ரீம் வந்தாலும் உங்களோட சப்போர்ட்டிவாக நிற்பான். உன்னால முடியும், நீ பண்ணுறா, நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் ட்ரூ ஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட் இருந்தால் நீங்கள் கூட வச்சுக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய நேமை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே ஏற்றுக்கிறது தான் ட்ரூ ஃப்ரெண்ட். இப்போ எனக்காக அவனை மாற்றிக்க தேவையில்ல, அவனுக்காக என்ன மாற்றிக்க தேவையில்ல, நம்ம எப்படி இருக்கமோ அப்படியே ஏற்றுக்கிறது மட்டும்தான் ட்ரூ ஃப்ரெண்டு. ஒரு உண்மையான ஃப்ரெண்டுங்கிறவன் அவனுடைய ஃப்ரெண்டோடைய வெற்றியை செலிப்ரேட் பண்ணுவான். அப்படியே ஒருவேளை அவன் செலிப்ரேட் பண்ணலன்னா அவன் பற்றி அவன் கூட்ட அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மேலேயே ஜெலஸ் ஆகுறது, பொசசிவ் ஆகுறது, இந்த மாதிரி பொறாமப்படுறான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்டும் ட்ரூ ஃப்ரெண்டு கிடையாது. ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள உங்களுக்கு உண்மையான ட்ரூ ஃப்ரெண்டாக இருந்தால் அவனுடைய தப்பு என்ன, இப்போ 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா யாருமே தப்பு நினச்சி இப்போ என் மேலே தப்புனா நானா புரிஞ்சிட்டு போய் சாரி கேட்டேன், அது ட்ரூ ஃப்ரெண்டு. அவனே வந்து கேட்கட்டும், நாம எது கேட்கணும் தான், அவன் ட்ரூ ஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன், அதாவது இப்போ நம்ம மேலே தப்பு இருக்குன்னா நம்ம தான் போய் சாரி கேட்கணும் இல்லையா, அந்த மாதிரி ட்ரூ ஃப்ரெண்டுங்கிறது அவன் சாரி கேட்கறதுன்னு பார்க்க மாட்டான். நம்ம மேலே தப்பா நம்ம போய் சாரி கேட்கலாம், நம்ம ஃப்ரெண்டுக்கு தானே கேட்குறோம் அப்படின்னு கேட்பான். ஒரு ட்ரூ ஃப்ரெண்டுங்கிறவன் தன்னுடைய ஃப்ரெண்டோடைய ப்ரைவேட் விஷயத்தில் தலையை கெடுத்துக்கவே மாட்டான். தலையை கெடுத்துக்க வேணா, அவனோட இதை சொல்கிறான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்க மாட்டான். அவனா சொன்னான்னா ஓகே, இல்லைன்னா ஓகே, அவன் சொல்லுவான்ட்டு கப்புன்னு இருக்கணும். அவரோட ப்ரைவசியில் போயிட்டு சொல்லலை, ஏன்ட்ட மறைக்கிறான், இப்பெல்லாம் பண்ணால் அவன் ட்ரூ ஃப்ரெண்ட் கிடையாது. ட்ரூ ஃப்ரெண்ட் அவனோட ப்ரைவசியை மட்டும் வச்சுக்க விடுவோம். அதில் வந்துட்டு மூக்கம் நடிக்கிற வேலையை பண்ணவே மாட்டான். நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது ஹெல்ப் பண்ணும்போது உங்கள் சக்ஸஸ்க்கு அப்புறம் ஹெல்ப் பண்ணுறவன் ஃப்ரெண்டே கிடையாது. சொல்லப்போனால் அவன் ஃப்ரெண்டே கிடையாது. பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்குன்னா அவன் ஃப்ரெண்டே கிடையாது. ஸோ நீங்கள் கஷ்டத்தில் இருக்க மாட்டாகட்டும், இல்லை நீங்கள் சக்ஸஸ் இருக்க மாட்டோம், ஒரே மாதிரி எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் ஒரே மாதிரி இருந்தால் அவன் மட்டும் தான் ட்ரூ ஃப்ரெண்டு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கட்டும், எப்படியோ இங்கேருந்து வந்தாலும் சரி, உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோடைய பேர் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம கேட்கவே தேவையில்ல, எப்படியுமே அவனா நமக்கு டைம் கொடுப்பான். ஒரு ட்ரூ ஃப்ரெண்டுங்கிறவன் அவனா ஃப்ரீ பண்ணிக்கிட்டு நமக்கு டைம் கொடுப்பான். நம்ம கூப்பிட்டும் அவன் வரலைன்னா அவன் ட்ரூ ஃப்ரெண்டே கிடையாது. நம்ம கூப்பிடவே தேவையில்ல, அவனை ஃப்ரீ பண்ணிட்டு அந்த டைமை, ஃப்ரீ கிடைக்கிற டைம் நமக்காக கொடுப்பான். அந்த மாதிரி இருந்தால் அந்த டைமை யூஸ் பண்ணிக்காங்க, மிஸ்யூஸ் பண்ணிக்காதீங்க, மிஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டியை நம்ம இனிமேல் போக போக நிறையா பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ டு ஆல்.